நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள், இதாங்க மஞ்சள், பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல். அதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது என்னென்னா, நான் ஒரே ஆள் தாங்க வீட்டில். வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் பிட்டாக எடுத்து போடுறதுனால, அதாவது எடிட்லாம் பண்ணாமல் நான் என்ன எடுக்கிறேன்னா அப்படியே உங்களுக்கு போடுறேன், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக. ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் வந்து வடிகட்டாமல் போட்டோன்னா அப்படியே அடைச்சிக்கும். அதுக்காக தான் வடிகட்டுறோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஆனால் இது வந்து காரம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாருமே எல்லாருமே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் இதில் கை பட்டுடுச்சுன்னா நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த காரம் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணில் எதாவது வச்சிட்டிங்கன்னா எரிச்சல் தன்மையாகிடும். மெயினாக குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா பூண்டும் காரமானது, பச்சை மிளகா சொல்லி கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யோசிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பாருங்கள், கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஊற்றிட்டோம். இப்போ வந்து ஏன் நம்ம இதை வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுற வரைக்கும் அவங்க காமிக்கிறேன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணையிலேருந்து, அதாவது நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்ப்ரே பண்ண வரைக்கும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நல்லா பம்ப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது மிளகாய் செடிங்க, மிளகாய் செடி இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு வீடியோ டல்லாக தான் தெரியும். இது வந்து மணத்தக்காளிங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதாங்க. நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணாதனால உங்களுக்கு எல்லாம் இருட்டாக, மற்ற இடத்துல அடிக்கும்போது இருட்டாக இருக்கும். இந்த இடம் வரைக்கும் நான் உங்களுக்கு அடித்து காமிச்சிடுறேன். மற்ற வீடியோலாம் வந்து இன்னொரு நாள் எடுத்து போடுறேன். இந்த பாருங்கள், பச்சை மிளகா நம்ம வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு 4-5 பச்சை மிளகாவே இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு வீட்டுக்கு 4-5 பச்சை மிளகா தேவையில்லை. நான் வந்து இப்போது வந்து எதுவுமே பிளானிங் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம அடிக்கும்போது இங்கே இருக்க பீர்க்கனுக்கு அடிச்சிடலாம். பாருங்கள், இவரும் நல்லா பூ எடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இலைகளில் பின்னாடி பக்கமும் பட்டால் நல்லது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நமக்கு இலைகள் எல்லாம் ஃபுல்லாக படுதோ அது நல்லதுங்க. பின்பக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம் இலைங்களில். அதனால தான் நம்ம 2 பக்கமும் அப்படியே சுற்றி அடிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா அடிங்க. கண்டிப்பாக செடிங்களும் நல்ல பூச்சி வெரைட்டியாக பயன்படுது. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், நான் ஒரு சாதாரண ஸ்ப்ரேயர் தான் வச்சுருக்கேன். அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதை மாதிரி முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.